அலுமினியம் 0. ஏன்னா அது ரொம்ப சீப் குவாலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அண்ட் அது வந்து அசிடிக் ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறப்போ நிறைய லீச் ஆகும். ஸோ அதனால நமக்கு அல்சீமர்ஸ் இந்த மாதிரி நிறைய லெட் எக்ஸ்போஷர் இருக்கனால பிரெயினுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நான்ஸ்டிக் தவாஸ் டெஃப்லான் பிக்கெஸ்ட் நோ, -100 10,000 அந்த மாதிரி கொடுக்கலாம். இட் இஸ் நெவர் ஓகே. அது என்னதான் ஹீட் ஸ்டெபிலிட்டி இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி ஹீட் பண்ணாதான் வரும், அது இதெல்லாம் இருந்தாலுமே அது வந்து நாட் ஓகே தான். அயன் கடாய் 8 எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அது ரொம்ப லாங்கராக யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நான்ஸ்டிக் ஃபீல் கொடுத்துரும். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஹீமோக்ளோபின் ஏற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அனிமியா பேஷண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 9 எல்லாத்துக்குமே ஈஸியான யூஸிங். அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி, இந்த லீச்சிங் அவுட் பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது. ஃப்ளேவர்ஸும் கரெக்டாக இருக்கும். என்ன அன்ஈவனாக கொஞ்சம் ஹீட் ஆகும், பட் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காப்பர் 6 காப்பர் இஸ் நாட் ஃபார் குக்கிங். அது வந்து ஸ்டோரேஜுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் வாட்டர்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். மண்சட்டி 10 on 10. ஏன்னா நல்ல ஏர்த்தி ஃப்ளேவர் கிடைக்கும். அதே போல் ஸ்லோ ஹீட்டிங்கிறனால நம்மளுக்கு நியூட்ரியன்ட் லாஸ் ஆகாது. ஏன்னா நம்ம பாரம்பரியமாக அதை தான் யூஸ் பண்ணிருக்கோம். நல்ல ஏர்த்தி ஃப்ளேவர் கிடைக்கும். சாப்பாடே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதில் பண்ணோம்னா. அண்ட் இது வந்து இந்த மட் பாட்டுக்கு வந்து ஒரு ஆல்கலைன் நேச்சர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அசிடிக் ஃபுட்ஸ் போட்டாலும் அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டி வந்து மட் பாட்ஸ்க்கு இருக்குது. அதனால் எப்போனாலும் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். கல் சட்டி கல் சட்டியும் மண் சட்டி மாதிரி தான். நான் 10 on 10 தான் கொடுப்பேன். ஸோ அதுலேயும் இந்த ஸ்லோ குக்கிங்லாம் இருக்கனால நியூட்ரியன்ட் லாஸ் இருக்காது. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான்.